எல்லோரும் வாய் விட்டு சிரிக்க வேண்டும், நன்றாக சிரிக்க வேண்டும். ஜீவராசிகளிலே மிருகங்களுக்கும் பறவை இனங்களுக்கும் சிரிக்க தெரியாது. 5 அறிவுள்ள ஜீவராசிகளுக்கு சிரிக்க தெரியாது. சிரிக்க தெரிந்த ஒரே இனம் மனித இனம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள். ஆக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம உடம்பு நோயில்லாமல் ஆரோக்கியமாகவும் இளமையான சிந்தனைகளுடன் வாழ வேண்டுமென்றால் நாம் சிரித்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் பிறர் சிரிக்கும்படியாக நாம் வாழக்கூடாது. நம்மளை பற்றி கேலியாக சிரிக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருத்தல் கூடாது. ஒரு தரமான சம்பவமாக, தரமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். சிரிப்பு என்பது ஒரு அமிர்தம் போன்றது. சிலர் இறுக்கமாக மூஞ்சியை வச்சுக்கிட்டு இருப்பான், ரொம்ப இறுக்கமாக இருக்கும். ஆனால் அவனுக்குள்ள என்ன பிரச்சனைகள் ஓடுதுன்னு தெரியாது. பல பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டு இருப்பான். அவெல்லாம் சிரித்தார்கள் என்றால் அந்த சுமைகளெல்லாம் குறைந்து விடும், துன்பமெல்லாம் பறந்து விடும், துயரங்கள் போக்கிவிடும். சிரிப்பு ஒரு உன்னதமான ஒரு கலை. பெரும்பாலும் இன்றைக்கி யாருமே சிரிக்கிறத நம்ம பார்க்க முடியலை. அவ்வளவு இறுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயந்திரத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கும் ஒரே ஓட்டம். தெருவில் பாருங்கள், சிலர் ஓடிக்கிட்டே இருப்பான். வண்டியில் வேகமாக போகிறோம். எங்கே போகிறோம்? தேடுதல். எதையாவது தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கோம். வேகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் நம்ம சிரிக்க மறந்துடுதோம். நம்முடைய துயரங்களை தூக்கி வைத்து கொண்டு நம்முடைய சிந்தனைகளை தொலைத்து விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேடுதல், வேலை வேலை வேலை, ஓயாத வேலை, சாகும் வரை ஓடிக்கொண்டிருக்கிறோம். சற்று நிதானமாக சிந்தித்து பாருங்கள். இறைவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அரிய ஒரு பொக்கிஷம் புன்னகை. புன்னகையை ஒரு விதத்திலே கவிஞர்கள் பூ என்பார்கள். பூவை போன்றது. பூ என்ன பண்ணும்? அது சாக்கடையில் முளைச்சிருந்தா கூட அதனுடைய மனத்தை பரப்பிக்கிட்டு இருக்கும். அது மாதிரி எவ்வளவு இறுக்கமாக, துன்பமாக, துயரமாக இருந்தாலும், மனது சாக்கடையாக இருந்தாலும் சிரிக்கும் பொழுது மனம் பெறுகிறது. அவனுடைய வாழ்க்கை பிரகாசமாகிறது. அவன் ஓடத் தொடங்குகிறான் வெளிச்சத்தை நோக்கி. ஆக ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சிரித்து பாருங்கள். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நோய்கள், துன்பங்கள் குணமாகிவிடும். நோய் வெளியிலிருந்து வருவதில்லை, உணவு பழக்கங்கள் மூலமாகவும் உங்களுடைய மன இறுக்கத்தின் காரணமாகவும் நோய் வருகிறது. ரிலாக்ஸாக சிரித்து பாருங்கள், இளமையாக இருப்பீர்கள். அதைத்தான் நான் சொல்ல வரேன். வேகமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் கடந்து குழந்தைகளுக்காகவும், தாய் தந்தையருக்காகவும், மனைவிக்காகவும், ஊர் பொதுமக்களுக்காகவும் சற்று நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு சிந்தனை செய்து அவர்களுக்காக வாழுங்கள். நன்றி, வணக்கம்.